ஹலோ கைஸ், வாழ்க்கையில் ஒரு நாள் சீரியஸில் எனக்கு டே 5. ஊருக்கு கிளம்ப போகிறப்ப இந்த ஓவியன் சுகு வந்து வாயன் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம், 10 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் போனேன். 8:30லேருந்து 11 மணி வரைக்கும் ஏதோ கதை பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா ஊருக்கு லேட்டாக தான் கிளம்புனேன். இப்படியே பாட்டு கேட்டுட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த பைக்கில் போகிறதுல இருக்க நல்ல விஷயம், நம்ம நினச்ச இடத்துல நின்று டீ குடிக்கலாம், மறுபடியும் பைக் ஓட்டலாம், மறுபடியும் ஒரு இடத்துல போய் நிறுத்தி நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். இந்த பிஸ்கெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறுபடியும் டீ குடிக்கலாம், அப்புறம் மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு போகலாம். டீ குடிக்கிறதுக்காக உயிர் வாழ்றது எப்படி பார்க்குறது? சாப்பிட்றதுக்காக வாழ்றத பார்க்குறது, டீக்காக உயிர் வாழ்றேன். அட டீக்கு செத்தவனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒரு வழியாக ஒரு 5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அதிகாலையில் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். நைட்டெல்லாம் பைக் ஓட்டு வந்ததுனால காலையிலே சரியான தலைவலி. அதோட தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. போய் ஏதாவது நல்லா தெம்பாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோட ஃபேவரட் தட்டு. ஏன்னா இதில் நம்ம தனித்தனியாக எல்லா ஐட்டத்தையும் பிரித்து வச்சு சாப்பிடலாம். தனித்தனியாக பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. ஈவினிங்காக தோட்டத்துக்கு போயிட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பறிச்சுட்டு வரப்போ தான் பார்த்தேன் நிறைய தோட்டத்தில் அழகழகான பூவெல்லாம் பூத்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்களும் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பல குட்டி நண்பர்களை காட்டினால அவங்களோட அம்மா இவங்க தான். இவங்க நம்மளை பார்த்தாலே ரொம்ப பாசமாக வருவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டை போயிட்டு இன்றைக்கி ஒரு படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த கடைசி விவசாயி படம் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச படம். எப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீல் குட் மூவி ஏதாவது ஒன்று பார்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால இந்த படத்தை போட்டு இந்த நாளை இன்னையோட முடிச்சுட்டு நாளைக்கு சந்திப்போம் நண்பர்களே. பாய்.